பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, மயில் நல்லா சரவணன் கிட்ட திட்டு வாங்குறாங்க. மயில் பார்த்தீங்க அப்படின்னா, "உங்க அப்பா எல்லாமே உங்க 2 தம்பிங்களுக்கு தான் பண்றாங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களா? நீங்க என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு சரவணன் கிட்ட பேசுறாங்க. "என்ன விட்டா ஓவரா கத்திட்டு இருக்க? என்ன மிரட்டுறியா? ஏன்னா உனக்கு பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? எல்லா விஷயத்தையும் சொல்லட்டாங்க வீட்ல எல்லார்கிட்டயும். இந்த மாரி வந்து தம்பிங்களுக்கு செய்றது வந்து மயிலுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட, அப்பாட்ட எல்லார்ட்டயும் சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில்ட்ட கேட்குறாங்க. இது மட்டும் இல்ல, "நீ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்க? குழந்தை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், நீ ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் நீ ஏமாத்திருக்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லட்டா? வீட்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வருத்தம் தான் படுவாங்க. அதுல ஒண்ணும் எனக்கு கவலை இல்ல. நீ இந்த மாரி பேசி மிரட்டிட்டு இருந்தனா, கூடிய சீக்கிரம் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன். எல்லாத்தையும் கூப்பிடு, நான் இப்பயே சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில் கிட்ட பேசுறாங்க. மயில் பார்த்தீங்கன்னா, சரவணன் பேசுறத கேட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. மயில் அவங்க மேலேயே இவ்ளோ தப்ப வச்சுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வீட்ல இப்டி நடக்குது, அப்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா பேச்ச கேட்டு தப்பு மேல தப்பா பண்ணிட்டுருக்காங்க. மயில் வந்து எப்ப அவங்க அம்மா பேச்ச கேட்காம, இது வந்து நம்ப குடும்பம், நம்ப குடும்பத்துக்காக தான் எல்லாம் செய்றாங்க அப்டின்னு நெனைக்கிறாங்களோ, அப்பதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குடும்பத்தில வாழ முடியும். ஸோ மயில் வந்து எப்ப தான் திருந்த போறாங்க அப்டின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.